friends, welcome to my channel just time pass. இப்போ நம்ம சேனல்ல ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு தேவையானது கொஞ்சம் புளியும் தக்காளியும் எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்த பிறகு 2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கோங்க. ரசப்பொடி எப்படி அரைக்கணும்ன்றதை நான் ஆல்ரெடி லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். 4 பேருக்கு ரசம் வைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் ரசப்பொடி கலந்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கோங்க. ரசப்பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு மெயினானது இந்த கொத்தமல்லி தண்டு தாங்க. இந்த கொத்தமல்லி தண்டை நல்லா இடித்து இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த ரசப்பொடிக்கான தண்டை சேர்த்து நீங்கள் கரைக்கும் போதே ரசம் நல்லா வாசனையாக இருக்குங்க. தேவையான அளவு தண்டு எடுத்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி போட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கரைச்ச பிறகு அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் போட்டு கரைச்சிக்கோங்க. அந்த கொத்தமல்லி இலையோட தழை அதில் படுறது இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அந்த பூண்டையும் நல்லா தட்டி போட்டு அந்த தண்ணியில் போட்டு இன்னும் நல்லா கரைச்சிக்கோங்க. இது நல்லா கரைச்ச பிறகு ஒரு ஓரமாக வச்சுட்டு ரசம் தாளிக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தண்ணி நல்லா வாசனையாக இருக்குங்க ரசத்துக்கு. இப்போ ரசம் தாளிக்க 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரசப்பொடி உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அரைச்சிட்டு எங்களுக்கு என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரச தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரசம் இன்னும் கொதிக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ வாசனையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உப்பு அளவு பார்த்துட்டு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ரசம் நம்ம மெயினாக ஜீரணத்துக்காக தான் சாப்பிடுவோம். அதுக்காக நான் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயம் நான் அரைக்கும் போதே சேர்த்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரசம் இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு பக்கம் நுர வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டு பாருங்கள், ரசம் சூப்பராக வாசனையாக இருக்குங்க.